என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள யாரோட உதவியை வைத்து கொண்டும் உள்ள வரல. எனக்கு வந்து அப்பா ஹெல்ப் பண்ணல, எனக்கு வந்து அண்ணன் ஹெல்ப் பண்ணல. ஏன்னா சில பேர் இருக்காங்க, சில பேருக்கு அவங்க அப்பாவோ அவங்க அண்ணனோ இல்லைன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே அவங்களால நுழைஞ்சிருக்க முடியாது. உதாரணத்துக்கு விஜய் சாரே எடுத்துக்கோங்களேன். அவங்க அப்பா வந்து இப்போ என்ன அவர் மதிக்காம இருக்கலாம், ஆனா அவங்க அப்பா இல்லைன்னா விஜய் சார் இன்னைக்கு இந்த அளவுல இவ்வளவு உயர்ந்திருப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எஸ், விஜய் சாருக்கும் டேலண்ட் இருக்கு, அவர் நடிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் யார் அந்த பேக் ரோல பிளே பண்ணா, யார் சப்போர்ட்டிவ் ரோல பிளே பண்ணா? ஒரு படம் ஃபெயிலியர் ஆனாலும் தூக்கி விடுறதுக்கு அவங்க அப்பா இருந்தாரு. ஒரு படம் நல்லா ஓடலனாலும் சரிடா நான் ப்ரொடியூஸ் பண்றேன்டா நெக்ஸ்ட் படத்தை நடிடான்னு தூக்கி விடுறதுக்கு அவங்க அப்பா இருந்தாரு. ஆனா அஜித் சாருக்கு அப்படி யாருமே கிடையாது. ஒரு படம் ஃபிளாப் ஆனா நெக்ஸ்ட் தூக்கி விட ஆள் இல்ல, அப்பா இல்ல, ப்ரொடியூசர் இல்ல. அப்படி கஷ்டப்பட்டு எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவன் நான் அப்படின்னு அஜித் சார் சொல்றாரு. எஸ், தட் இஸ் ட்ரூ. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு, எந்த ஒரு பின்புலமோ இல்லாம வந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார். அவருக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டிவ் ரோலும் இல்ல. சோ ரெண்டு பேர் வந்து எந்த ஒரு பின்புலமோ இல்லாம வந்திருக்காங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில. இன்னுமே சினிமா இண்டஸ்ட்ரியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேரு, ஒன்னு அஜித் சார், இன்னொன்னு நம்ம தலைவர் ரஜினி சார் தான்.